guys, welcome back to Rambo Official 25. So இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி போற vlog தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். டைமே இல்ல, திடீர்னு பிளான் பண்ணி திடீர்னு கிளம்புறதுனால சுத்தமா டைம் கிடையாது. ஸோ அது நான் கடகடன்னு vlog எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் 7:30 மணி கிளம்பணும். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 6:30 மணி ஆச்சு. இப்போ நாங்கள் போயிட்டு ஃபுட்டை பேக் பண்ணிட்டு நான் ஒன்றும் ட்ரெஸ்ஸே பேக் பண்ணல, அதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எங்களோட இந்த வீட்டில் வந்து என்னோட கொஞ்சம் இது ட்ரெஸ்ஸஸ் ஷர்ட்டு கொஞ்சம் டிஷர்ட் இது மட்டும் எடுக்கணும். 2 days ட்ரிப் இது. போக நான் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளாவரியாக சொல்கிறேன். ஷர்ட் எடுக்கணும். அப்புறம் நான் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு போகணும். எங்கள் வீட்டுக்கு போய் நிறைய பேக்கிங் இருக்குது. ஸோ நான் எல்லாமே காட்டுறேன். நான் இப்போ உங்களுக்கு ஹாலில் என்னோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், காட்டுறேன். இந்த பேக்கில் வந்து நான் எல்லாமே எடுத்து வைக்கணும். சரி சமத்துக்கு ஐபேடை வந்து இப்படியே எடுத்து வைக்கணும். ஸோ மேக்கப் திங்ஸ் எல்லாமே எங்கள் அம்மாதே இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. வாலெட் எடுத்தாச்சு. அப்படியே வந்து ட்ரைபாட் இம்பார்ட்டன்ட். ட்ரைபாட் இருக்குங்க. மைக் எடுத்துக்கலாம். இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பேக்கிங் போயிட்டுருக்கு. திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். மேக்கப் திங்ஸ் எல்லாம் எடுத்துருக்கேன். என் ஃபோனை சுத்தமாக சார்ஜ் இல்லாத ஃபோன் சார்ஜ் போட்டிருக்கேன். இப்போ கிளார் அடிக்குதா, மைக்கு எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அதனால நான் என்ன பாட போகிறேனோ பார்ப்போம். 2000 years later. Two hours later. மண்டடா பரட்டே ஆயிடுச்சுன்னு பார்க்காதீங்க. காரில் படுத்தது வந்தனால டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் த டிஸ்ட், அதனால் அப்படி ஆயிடுச்சு. இப்போது வந்து நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா ஒரு காலி ஸ்பேஸ் வந்து ஒரு ஹோட்டல் இருக்கா, இங்கே ஒரு காலி ஸ்பேஸ் இருக்குது. இங்கே போட்டுட்டு நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட போகிறோம். டின்னர் வந்து நாங்கள் பேக் பண்ணி கொண்டு வந்துட்டோம். சாப்பிடும் போது என்னென்னு காமிக்கிறேன். அதனால் காரை போட்டுட்டு கொஞ்ச நேரம் என்ன வெளியே நிற்கிறோம். இப்போ டின்னர் சாப்பிட வந்து 3rd பிளேஸில் வந்து நின்றுருக்கோம். நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சும்மா ரோட்டே வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். சும்மா ரோட்டில் போகிற ஒரு வண்டியாக வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் நின்றுட்டு. 2000 years later. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் கார்க்குள்ளே இருக்கேன். நாங்கள் வந்து வேளாங்கண்ணியை வந்து சேர்ந்துட்டோம். அவ்வளோதான். என்ன பண்ணால் இங்கே பெட்ஷீட் இருக்கா, என் பெட்ஷீட்டு இதான் பெட்ஷீட்டு, இந்த பில்லோ வச்சு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். இங்கே பார்த்தா செம்ம சில்லு, நல்லா தூக்கம் வந்துது. கேமரா வேறு நல்லா தூக்கம் வந்ததுனால தூங்கிட்டேன். கிட்டத்தட்ட 2:50 வந்து ஸ்டார்ட் பண்ணோம் கைஸ். இங்கே வந்துட்டோம் 2:45 இங்கே வந்துட்டோம். அப்போதுலேருந்து ரூம் தேட ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. மணி 3:23 ஆகுது. இன்னும் எங்களுக்கு ரூம் கிடச்ச பாடு இல்லை. அண்ட் நாங்கள் லாஸ்ட் இயரும் வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து வேளாங்கண்ணி வந்தோம். அதனால் அப்போது நாங்கள் இருந்த ரூம் வந்து அந்த லிஸ்டிங் கார்டு மிஸ் ஆகினதுனால இப்போ நாங்கள் மறுபடியும் அதே ரூமுக்கு வந்து நான் இறங்கி போகல, எனக்கு குளிருதுன்னு. அம்மாவும் அப்பாவும் மட்டும் போயிருக்காங்க. போயிட்டு கேட்டு வரணும். எல்லாத்துலேயும் ப்ரைஸ் ஓவராக சொல்கிறாங்க.
சரி பரவாயில்ல, ப்ரைஸ் பரவாயில்லன்னு போய் பார்த்தா 450 ரூபா ரூமோட கேவலமாக இருக்குது. அதனால நாங்கள் லாஸ்ட் டைம் தாங்கின இடம் சூப்பராக இருக்கும். அதுதான் பார்த்துட்ருக்கோம். அப்போ வந்து வேனில் வந்து கேங்காக வந்தோம், இப்போ ஃபேமிலியாக வந்துடுவோம். பார்க்கலாம், அங்கே ரூம் கட்டிச்சுன்னா டன். அப்படியே போயிட்டு படுத்துட்டு காலையில் கிளம்பிடலாம். பார்ப்போம். வந்து இப்போது ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ காலையில் தூங்கி எழுச்சி கிளம்பும்போது நம்ம பார்க்கலாம். என் ஃபோன் வந்து சார்ஜ் ஏறிட்டுருக்கு. ஸோ காலையில் வந்து தூங்கி எழுச்சி கிளம்பும்போது பார்க்கலாம். இதுதான் ரூமு. அங்கே ஒரு டிவி இருக்குது. இதே மாதிரி அங்கே ஒன்று இருக்குது. ஒரு டபுள் காட் இருக்குது, இங்கே ஒரு ட்ரிபிள் காட் இருக்குது. அவ்வளோதான். The next day. வந்து தூங்கி எழுச்சி சாப்பிட்லான்னு ஒரு வழியாக கிளம்பிட்டோம். நான் நிறையா ரோட்டு கடை சாமான்ஸ் வாங்கினேன். அதில் வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து நானே பிரதர் சிஸ்டர்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கணும். இப்போ நாங்கள் வந்து கீழே காருக்கு போகிறோம். போயிட்டு ஜாமான்ஸ் இறக்கிட்டு அப்படியே போய் சாப்பாடு சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு பெரிய ஃபேன்சி போகும். அவ்வளோதான். ஸோ வண்டியில் ஏறினதுக்கப்புறம் காட்டுறேன். ஸோ கைஸ், நீங்கள் வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் ரியலிஸ்டிக்கான ஃப்ளைட் வாங்கினேன். ஃப்ளைட்டில் ஹெலிகாப்டர் வாங்கினேன். அதை நான் உங்களுக்கு வந்து தனியாக ஒரு வ்ளாகில் பறக்க விட்டு காட்டணும். பிரிட்டோ ஹாய் சொல்லு. முடியாது. வாங்க நம்ம போய். நான் வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் கைஸ். அதெல்லாம் வீட்டுக்கு போனோடனே ஒரு ஹால் மாதிரி காமிக்கிறேன். சித்தி அல்வா வாங்கிட்டு சொன்னாங்க, அது பார்த்துருக்கோம். எந்த போகலாம். நான் வந்து இப்போ வந்து லைட் ரிஃப்ளெக்ஷன் அடிக்குதா கேமராவில் லைட் ரிஃப்ளெக்ஷன் அடிக்குது. கண்ணு வச்சிட்டான் நாசமாக போகிறேன். ஸோ நான் வந்து நிறையா இங்கே இருக்கேன். வா இந்தா, என் மேலே தானே விட்டு ஓட்டு. இந்தா புஷன்ற எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. குரல் பற்றி எனக்கு. இப்போ வந்து நம்ம இந்த ஏரியா இதில் வந்துருக்கோம். அதாவது அந்த பழைய பெரிய ஃபேன் சர்ச்சுன்னு ஒரு சர்ச் இருக்குது. சூப்பராக இருக்கும். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சர்ச். அங்கே வந்து சர்ச் நான் நிறைய சர்ச் போயிருக்கேன். என்னோட ஆல் டைம் எனக்கு எதுக்குங்க தாடிக்கு விடுறீங்க வேறு. வேறு ஆல் டைம் ஃபேவரட்டான சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு போய் அதில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மன நிறைவாக உட்காந்துட்டு நெக்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்பலாம். ஸோ நான் வந்து பெரிய ஃபேன் சர்ச்சுக்கு வந்துட்டு அந்த சர்ச்சோட ஃபேனை மட்டும் காட்டுறேன். பட் அவங்க மீதியாக பேசணும், ஏன்னா உள்ள சத்தமாக பேசக்கூடாது. இதுதான் கேஸ் ஃபேன். இந்த ஃபேன் தான் நான் சொன்னேன் பெரிய ஃபேன் சர்ச். 3 ஃபேன் இருக்கா இல்லை 5 ஃபேன் இருக்குது மொத்தமாக.
இங்கே 2 அங்கே 3. என்னடா டப்புன்னு படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோ வந்துடுச்சு அப்படின்னு பார்க்காதீங்க. என்னன்னா நான் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு நாள் ஆச்சு. இனி நேற்று நைட் 2:30 மணிக்கு வந்தோம். ஸோ அதனால நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சு. மறுநாள் தான் நான் இப்போ எடிட் பண்ண தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தீபக் கிராம்ப் ஆஃபிஷியல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் கூட இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் see you, bye bye.